உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்காக ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்க்ளூசிவாக நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் புதனின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் எப்படி இருக்க போகுது ரெண்டு விதமாக இயங்கும். நட்சத்திரநாதன் வக்ரமாயிருக்காரு, ராசிநாதன் ராகுவோட பிடியில் இருக்கார். இது எப்படி நான் இந்த தடவை பலன் சொல்வது? இந்த வடிவில் ஒரு படத்தில் மாலையை போட்டு அது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என் பொழப்பு இந்த தடவை. சரி வாங்க பார்க்க, எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தை நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அதெல்லாம் கேட்ட நட்சத்திரக்காரங்க ரொம்ப சாஃப்ட், பெருசாலாம் அழட்டிக்கவே மாட்டாங்க. ஏன்னா புதனோட வீடு என்னதான் செவ்வாயுடைய வேகம் இருந்தாலும் அப்படியே புதனோட அந்த புத்திசாலித்தனத்தில் அப்படியே கொஞ்சம் நிதானமே பிரதானமாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுதுன்னா, நட்சத்திரநாதன் வக்ரமாக இருக்காரு. ஸோ கொஞ்சம் குழப்ப நிலையை அதிகரிக்கலாம். என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அடுத்து என்ன பண்ண போகிறோம், இப்படியே இருப்போமா, அதெல்லாம் சொல்கிற மாதிரி நான் இங்கேயே இருக்கவா இல்லை துபாயில் போய் வேலை பார்க்கவா, நம்மக்கிட்டே ஒரு 7:30 வந்து வம்பளுக்குதேன்ற மாதிரி வாழ்க்கையை நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு 7:30 மாதிரி தெரிய ஆரம்பிக்கக்கூடிய நேரமாக இருக்கும். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு ஏதோ பிரச்சனையாக இருக்குது, இல்லை திடீர்னு அடுத்து என்ன பண்ண போகிறோம், வேலையை விடலாமா, வச்சுக்கலாமா, சொந்த தொழில் பண்ணலாமா, இந்த மாதிரி பல விதமான யோசனைகள் இந்த தடவை கேட்ட நட்சத்திரங்கள். ஏன்னா புதன் வக்ரமாக இருக்கார், வக்ரகதியில் இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்ந்துருக்கார். ராகு எப்பயுமே வக்ரமான பிளானட் தான், பிளானட்டே இல்லை ஆக்சுவலி, இருந்தாலும் வக்ரமாக தான் இருக்குன்னு தான் ஜோதிட நூல்கள் சொல்லுது. அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய புதனுடைய அமைப்பு ரெண்டு விதமாக இயங்கும். ஒன்று ரொம்ப மைக்ரோவாக ரொம்ப யோசிக்க வச்சு ரொம்ப உங்களுக்கான ஆளுமை அதிகரிக்கும். நிறைய பேரை இந்த டேட்டா அனலிஸ்ட் கொண்டு பண்ணுறது, டேட்டா என்ட்ரி போட வைக்கிறது, அந்த மாதிரியான ஜாப்குள்ளே கொண்டு போய் விடுறது, இதெல்லாம் பண்ணும். இன்னொரு பக்கம் ஹெல்த் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும். உடல் ரீதியாக கொஞ்சம் கோல்டு பிடிக்கிறது, சளி பிடிக்கிறது, நரம்பு பிரச்சனை, இடுப்பு பிரச்சனை, சில பேருக்கு கிட்னி பிரச்சனை, தோல் சார்ந்த அலர்ஜிகள் கொடுக்கறது, இந்த மாதிரியான சில சினாரியோவில் ராகுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு கொடுப்பார். இல்லை குழந்தைகளுக்கு புதன் பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த தடவை மனரீதியாக தேவையில்லாத சில தடுமாற்றங்களும் குழப்பங்களும் வந்து போகும் முதல் ஒரு 15-20 நாட்களுக்கு. அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக இல்லை, அதுக்கப்புறம் பாபே சொல்லிட்டு சனியோட போய் ஜாயின் அடிச்சுக்கலாம். பட் ஸ்டில் அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். செவ்வாய் இருக்கனால கொஞ்சம் வேகம் அதிகரிக்கும், வேகமாக இருக்கும், அதே சமயம் வேகமாக இருக்க முடியலேன்ற ஆளுமே இருக்கும். இந்த ராசிநாதன் நட்சத்திரநாதன் ஒரே இடத்துல இருக்கிறது த பெஸ்ட்டு. பட் ஸ்டில் ரெண்டுமே ராகுவோட பிடியில் இருக்குது. அதுவும் நட்சத்திரநாதன் வக்ரமாயி ராசிநாதனோட சேர்ந்துருக்காருன்ற போது கொஞ்சம் நிறைய அலைச்சலை கொடுப்பார். ஒரு இடத்துல இருக்க விடாமல் இங்கே போகலாமா அங்கே போகலாமான்ற மாதிரி அலைச்சலை கொடுப்பார், இல்லை பிரிவை கொடுப்பார். நீ ஒரு பக்கம் இரு, நான் ஒரு பக்கம் இருக்கேன்ற மாதிரி. இப்போ ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒரு பிரிவை கொடுப்பாரு. இல்லை வீட்டில் யாராவது கேட்ட நட்சத்திரக்காரர் இருந்தால் அவங்களுக்கும் வீட்டுக்குமான ஒரு தொடர்பை லைட்டாக துண்டிப்பார். இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் நிகழும். ஒருவேளை நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா இந்த தடவை சேருவதற்கான வாய்ப்பை அது உருவாக்கி கொடுக்கும். ஸோ ரெண்டில் எப்படி இருந்தாலும் இந்த 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 இடம் இயங்க போகிறது யாருக்கு, கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே மாதிரி நிறையா ஹெல்த் ரீதியான கவலைகள் மேலும் முதுகு தண்டுவடம் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். முட்டி, முதுகு தண்டுவடம், கழிவுகள் போகிற இடம், இது மூணுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்றும் இயங்கும். இந்த தடவை மெடிக்கல் அஸ்ட்ராலஜி தான் உங்களுக்கு ராகுவோட சேர்ந்துருக்கக்கூடிய அந்த புதன் கொஞ்சம் மெடிக்கலாக ஹெல்த்து தான் பாதிக்க போகிறார். மற்றபடி பொருளாதாரத்தில் ஒன்றும் பெரிய நெகட்டிவாக இருக்க போகிறது இல்லைங்க. பொருளாதாரம் குறித்த கவலை எழும், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கவலை எழும். திடீர்னு சில பேருக்கு இருந்தால் அப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு பேசாமல் வீட்டில் உட்காந்துறேன், பேப்பர் போட்டுறேன் சினாரியோக்கு வந்துடுவீங்க. இன்னும் சில பேருக்கு நீங்களே போயிட்டு வாங்க டாட்டா பாய்ன்னு சொல்லிட்டு அமுச்சு விடுவாங்க. இதுவும் இந்த தடவை நடக்கலாம். ஸோ வேலையில் ஒரு கண் இருக்க வேண்டிய அவசியம் கொஞ்சம். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ரேவதியாக இருந்தாலும் சரி, ரேவதி கூட ஓரளவுக்கு தப்பிச்சுக்கும். ஆயில்யம் கேட்டே கொஞ்சம் இந்த மாதம் கவனமாக எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். ஏன்னா ஏற்கனவே சொல்கிற மாதிரி எல்லா மாதமும் ஒரே மாதிரி இருக்காது இல்லை. நம்மளே எல்லா நாளும் ஒரே மாதிரியாக இருக்க போகிறோம், இல்லை இப்போ இருக்கிற மாதிரியா 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்க போகிறோம், இல்லை மாறிடுவோம். அந்த மாதிரி கிரகங்கள் மட்டும் எப்படி ஒரே மாதிரி இருக்க போகுது. இந்த மாதம் இதெல்லாம் இம்பேக்ட் பண்ணலாம் என்று அனுமானிக்கப்படுகிறது. அவ்வளோதான், அனுமானம் தான். நான் மட்டும் இல்லை, யார் சொன்னாலும் அது அனுமானம் தான். உங்களுடைய சுயஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்கோ அது அந்த மாதிரி தான் அது பலன் கொடுக்க போகுதுன்ற வகையில் பார்த்தோன்னா கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பக்கம் இமாலய வெற்றி, ஒரு பக்கம் தேவையில்லாத மனசஞ்சலம், ரெண்டுமே எட்டி பார்க்கலாம். என்ன பண்ணலான்ற வாழ்வியல் குறித்த சில மனசஞ்சலங்கள் எட்டி பார்க்கலாம், பிள்ளைகள் குறித்து சில சஞ்சலங்கள் எட்டி பார்க்கலாம். நம்ம ஏதாவது பேசப்போய் அவங்க ஏதாவது எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக சில விஷயங்கள் ஹெல்த்து உடல் உபாதைகள் லைட்டாக வரலாம். இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் இந்த மாதம் பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அதே மாதிரி மேலதிகாரத்தை வாயே திறக்காதீங்க. அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் கவனமாக தேவை. பெருசாக எதுவும் இப்போதைக்கு இண்டிகேஷன் வேண்டாம், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? இந்த ஒரு வாரம் சாமிக்கு விட்டுறலாம், வேணாம். நம்மளுக்கு என்னதான் சொன்னாலும் நட்சத்திரநாதனும் சரி ராசநாதனும் சரி கொஞ்சம் போர் முறையிலே இருக்காங்களா,
எங்கத்த நம்மளெல்லாம் படிக்க வச்சு நம்மளுக்கு கோவமாக வரும். கேட்ட நட்சத்திரக்கார குழந்தைகளாகவும் சரி, கேட்ட நட்சத்திரக்காரர்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த தடவை பயங்கர கோவம். அப்படியே அது தம்மா துண்டு தான் இருக்கும், ஆனால் அது நம்மக்கிட்ட அவ்வளோ கோவம். அது என்ன பண்ணுறது, இந்த தடவை கொஞ்சம் கோவம் நெருப்புடா கபலிட்ட மாதிரி நம்மளும் இருப்போம், நம்ம பிள்ளைங்களும் இருக்கும். ஓகே. கேட்ட நட்சத்திரக்கார குழந்தைகள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண் குழந்தையாக தான் உங்களுடைய மாடவிதை பிரச்சனை ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய் அதெல்லாம் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கான்ற போது கொஞ்சம் அதில் கவனமாக இருக்கணும். கீழே மேலே விழும்போது விழுகிறது, இங்கே அடிச்சுட்டு வருது, இந்த மாதிரி சின்ன சின்னதாக சில நிகழ்வுகள் நடக்கும். போயிட்டு வரும்போது தினம் பைரவரை நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. ஓகே. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கேட்ட இடத்துல சில தயக்கங்களும் சில தடைகளும் வரலாம். இப்போ நீங்கள் வேறு ஜாப் கேட்டிருக்கீங்க, வேறு ப்ரமோஷன் கேட்டிருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு அப்ரசலுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, கேட்ட இடத்துல ஏதோ ஒன்று கேட்குற இடத்துல கொஞ்சம் டிலே ஆகலாம். அதே சமயம் வீடு, குடும்பம், குழந்தை அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு அமைஞ்சிடும். இந்த தடவை பெருசாக அதில் நெகட்டிவாக இல்லை. பட் இது மட்டும்தான், பேசுகிற பேச்சிலையும் கம்யூனிகேஷனில் ஒரு சின்ன கேப் வரலாம். வீட்டில் ஒரு வெள்ளைக்குடியை விரிக்க வேண்டிய நேரம் தான். இல்லை ஆல்ரெடி வெள்ளைக்குடி தான் விரிச்சிட்டு ஓடிட்டுருக்கேன் அப்படின்னா பரவாயில்ல, ஒரு சின்ன பிரிவு அப்படின்றது எட்டி பார்க்குது. அதை எப்படி பேட்சப் ஒர்க் பண்ணுவீங்களோ நீங்கள் ஆச்சு, உங்கள் ஊடாச்சு பார்த்துக்கோங்க. ஓகே. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரக்காரர்களே கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தடவை கொஞ்சம் நட்சத்திரநாதன் வக்கரமாக இருக்காருன்ற போது ஃபினான்ஷியல் டிசிஷன் இப்போ எடுக்க வேண்டாம். ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே எதாவது ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுத்துக்கலாம். கடன் வாங்கி கட்ட முடியுமோன்னு யோசிச்சுட்டு கடன் வாங்குங்க. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ஆரோக்கிய குறை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். திடீர்னு சுகரு, பிபி அது வந்துச்சு இது வந்துச்சுன்ற மாதிரி இருக்கும். அதை பார்க்கணும். கொஞ்சம் அமைதியாக இருக்கவங்க உங்களுக்கு கொஞ்சம் கோவம் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி தேவையில்லாத மனக்லேதங்கள் வரும் உள்ளுக்குள்ளே. அதை மட்டும் கவனமாக பார்த்து கொண்டீங்கன்னா போதும் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ இந்த தடவை கேட்ட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனத்தோடும் நிதானத்தோடும் பொறுமையோடும் கையாள வேண்டிய மாதமாகத்தான் இந்த மார்ச் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? கால பைரவருடைய வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கோ இல்லை வியாழக்கிழமை, சனிக்கிழமை இந்த 3 நாளுமே உங்கள் வீட்டு பக்கத்தில் கூடிய பைரவர் கோவிலில் போயிட்டு நல்லெண்ணெய் கொடுத்து தீபத்துக்கு விளக்கேற்றி வர 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 தேவையில்லாத வேலையில் இருந்தக்கூடிய தடைகள் எல்லாம் தவிடுபடியாகும். ஓகே. கேட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய கிளி பார்ப்பீங்க. கிளி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய கிளி பார்க்கறது, கிளி வளர்க்குறது, கிளியோட சம்மந்தப்படுறது, கிளி இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போய்ட்டுறது, மீனாட்சி அம்மனை பார்க்கறது, மீனாட்சி அம்மன் இருக்கிற இடத்துக்கு இருக்கிறது, நீங்கள் வர்றதுன்ற மாதிரி நிறையா கிளியோடு இந்த தடவை சம்மந்தப்படுது. கொஞ்சம் அடுத்தவரிடம் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளே நீங்களாக போட்டு குழப்பிக்காதீங்க. எப்படி சொல்கிறதெல்லாம் கிளி போய் அம்மன் கிட்ட சொல்லி வாங்கி தருமோ அந்த மாதிரி நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் பிரபஞ்சத்தை சொல்லி உங்களுக்கான விஷயத்தை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகள் தான் கிளி பார்த்தல் என்பது நிகழ காத்திருக்கிறது. ஸோ கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 2026 மார்ச் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.